என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் நல்ல நாள் இது. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 4ஆம் நாள், வியாழக்கிழமை. இன்னைக்கு பிற்பகல் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறது. இன்னைக்கு சந்திர பகவான் பகல் 11:35 வரை விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார். பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் செய்ய போகிறார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற போது மனசுல யோசிப்பதோடு நிப்பாட்டிக்கணும், செயலுக்கு கொண்டு வரக்கூடாது. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவான் இருந்துட்டு கல்யாண விஷயங்கள்ல ஒரு ஆர்வத்தை கொடுப்பாங்க. கல்யாண ஏற்பாட்டாளர்களுக்கு நல்ல வருமானம் வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் செய்தாலும் நல்ல வருமானம் தான் இன்னைக்கு. ஆனால் 8ல் என்னைக்கு சூரியன் செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாங்களோ இந்த மாதிரி நாட்களில் மின்சார விஷயங்கள், நெருப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். மிக பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேஷராசிக்காரர்கள். அப்பாவுடைய உடல்நலம், சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். இப்பதான் போய் சண்டை ஓடுவோம் சகோதரன், சண்டையை நிப்பாட்டிக்கிடணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த நாள் நல்ல நாள். பயணங்களை அவாய்ட் பண்ண வேண்டிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு வந்து சேரும். ஒரு கச்சேரி நடந்துகிட்டு இருக்குன்னா அங்கேருந்து ஒரு சீட்டு வரும், துக்கடா பாட்டு, ஒரு பாட்டு பாட சொல்லி வரும் பாருங்க. அந்த மாதிரி முக்கியமான செய்திகள் இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சேரும். உங்கள்ட்ட பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எப்படி கொடுப்பார்கள்? உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சில மனசு கஷ்டம் இருக்கு, பார்த்து நிவர்த்தி பண்ணணும். சில பேருக்கு சொல்லுவாங்க சனி பகவானை ரொம்ப படுத்துறாரு என்ன அப்படின்னு. சனி பகவான் ஏன் படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட வேலை பார்க்குறவங்களை நம்ம சரியா கவனிக்கலைன்னு அர்த்தம். சனினா நம்மள்ட்ட வேலை பார்க்கிற ஆட்கள், அதை குறிக்கக்கூடிய கிரகம். நம்மள்ட்ட வேலை பார்க்குறவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா சனி பகவான் நம்ம வாழ்க்கையை புரட்டி எடுத்துருவாரு. போய் எச்சரிக்கையா இருக்கணும்ல. நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தன வருமானம் தரும். விஐபிக்கள் நெருக்கம் கிடைக்கும். படிப்பில் முன்னேற்றம். மிதுன ராசி என்பர்களே, எல்லாத்தையும் கூர்ந்து கவனிப்பீங்க. என்ன நடக்குதுயா இங்கே, என்ன சுத்திக்கிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பீங்க. சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அரசு வேலை கிடைக்கிற யோகம் பலருக்கு இன்னைக்கு உண்டு. அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. எதிரிகளை வெல்வீர்கள். சில பேர் திட்டம் போட்டிருக்கான், உங்களை அழிச்சிடணும்னு பார்க்குறான். ஆனால் வெல்ல போவது நீங்க தான். அரசு வேலை எதிர்பார்க்கலாம், அதுக்கு முயற்சி பண்ணலாம், தேர்வுகள் எழுதலாம். யோகமான நேரம். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம். பல பேருக்கு மருத்துவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வரும். நகராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள். சந்திர பகவான் வந்து நீச்சமா இருக்காரு நினைக்க கூடாது, நீச்ச பங்கமாக இருக்கிறார். ஒரு விஷயம் இப்படி மைனஸ் ஆகி இப்படி பிளஸ் ஆகும் பாருங்க, சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீங்க, செய்தி வருமானு காத்திருக்கிறீங்க, நல்ல செய்தி வரப்போகுது. ஒரு முக்கியமான பதவிக்காக காத்திருக்கிறீங்க, இந்த பதவி கிடைச்சா நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறீங்க, நினைக்கிறீங்க பாருங்க, அந்த பதவி வரும். மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மாணவர்களுக்கு கூடி வரும். இது நன்மையான நாளாக வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது. சிம்மராசி என்பர்களே, 4ஆம் இடம் வலுத்திருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சந்திரன். சில பேர் ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க. நான் பட்டணத்தை பார்த்து போறேன் அப்படின்னு போவாங்க. சில பேர் வந்து வீடு மாறி போவார்கள்.
இந்த நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் கூடி வரும். ஒரு நல்ல வீடு வாங்கணுங்க, ஒரு இடம் வாங்கி போட்டால் பரவாயில்ல, நாளைக்கு என் பையன் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், இந்த இடத்த விற்று என் பையனை படிக்க வைப்பேன், என் மக கல்யாணத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் இப்போ சொத்து வாங்குவாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெகு நேர்த்தியாக இப்போ படிப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறார். கன்னிராசி என்பர்களே, இப்போ செய்திகள் படிப்பதில் ஆர்வம் இருக்கும், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், வழக்கறிஞர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு பெருகும், இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் குடும்பத்தில் கூடி வரும். கல்யாணத்துக்காக காத்திருக்கிறீங்க பாருங்க, நல்ல செய்தி வருமானம் வரும். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு நன்மையான நாள், நல்ல நாள். 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல படிப்பு அமையும், நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நகைகள் வாங்குற யோகம் வரும், செய்தொழில் விருத்தி அடையும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விருத்தி உண்டு, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, கொள்கை பிடிப்பு இருக்குங்க, இப்படி தாங்க வாழணுங்கிற கொள்கை பிடிப்பு இருக்கும். யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாத ஒரு தன்மை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால தான் எல்லா ஃபீல்ட்லையும் நம்பர் 1 வருவீங்க. உங்களுடைய தைரியம் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், சிலருக்கு பிபி தொந்தரவு இருக்கும். ஆனால் எந்த காரியத்தையும் நீ கச்சிதமாக முடிக்க போறீங்க. வியாபாரத்தில் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் படிப்பில் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் 12ஆம் இடம் வலுத்திருக்கு. சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வரும், கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும், இது ரொம்ப முக்கியம். அரசு துறையை சேர்ந்த பலருக்கு இப்போ டிரான்ஸ்பர் அமையும். மகர ராசி என்பர்களே, குரு பகவான் பார்க்கிறார் பாருங்க, அதனாலேயே நம்ம நல்லா இருப்போங்க வாழ்க்கையில். சில பேருக்கு ஏதோ குற்றம் குறை இருக்கும், உடம்புல பிரச்சனை இருக்கும், குரு பார்த்துட்டா அதில் நிவர்த்தி ஆயிரும். குரு பார்த்துட்டா நல்லவங்களுடைய துணை கிடைக்கும். ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னா நம்மளை காப்பாற்ற அங்கே ஒரு துணை கிடைச்சிடும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொன்னாங்க பாருங்க, அப்படி தெய்வத்துடைய துணை வேணும்னா குருவுடைய பார்வை வேணும். இப்போ சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இன்னைக்கு கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10ஆம் இடத்துல போறாரு பாருங்க, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. கதை கவிதை கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றல் சிலருக்கு இருக்கும். சிஐடி போல சிலரை வேவு பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவீங்க. இந்த நாள் அப்படித்தான், சில விஷயத்தில் பிடிவாதமா இருப்பீங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு இருக்கும், அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக செலவழிப்பீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். மீன ராசி என்பர்களே, நல்ல நாளுங்க, 2 நாளா கஷ்டப்பட்டது போதுங்க, இது நல்ல நாள். உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சேரும், தனலாபம் கூடும், சொத்துக்கள் கிடைக்கும், காணாமல் போன பொருள் ஒன்று மீண்டும் கைக்கு சேரும், புதிய வேலை கிடைக்கும், நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?